அனைவருக்கும் காலை வணக்கம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி சாரி, நான் கொஞ்சம் திருச்சி ஃபையிங்கா இருக்கேன். பிகாஸ் அப்படி இப்படின்னு த மோஸ்ட் வெயிட்டட் வெட்டிங் ஆஃப் மை தங்கச்சி இஸ் டன். ஆக்சுவலி அவங்க கல்யாணம் தான் த மோஸ்ட் வெயிட்டட் கல்யாணம் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ அப்படி இப்படின்னு புதன்கிழமை அவங்க காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, எனக்கு இன்னமும் அந்த டயர்ட்னஸ் போடலாம். செம்ம டயர்டா, செம்ம தூக்கமா இருக்கு. அவங்க கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து நலுங்கு வந்து நினைக்கிறேன் மண்டே நினைக்கிறேன். வெனஸ்டேல இருந்து எனக்கு தூக்கம் பத்தல. நேத்து போட்டேன் பாருங்க ஒரு தூக்கம், நல்லா தூக்கம் போட்டாச்சா. இன்னைக்கு ஒர்க் போக முடியல பிகாஸ் என் பொண்ணு வந்து ஸ்கூல் போறாங்க. அவங்களுக்கு நான் இன்னும் டிரான்ஸ்போர்டேஷன் பேசல. ஸோ சரி டயர்டா இருக்கா. அப்புறம் அவங்கள வேற போய் ஏத்தணுமா, அதை போட்டாச்சு. 2வது நாள் லீவு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்ப ரொம்ப குறைஞ்சிச்சுல போடுறது. மிந்தி புது வீட்டுல, ஐ மீன் பழைய வீட்டுல வந்து எல்லாமே ஒரு வருஷம் சேர்ந்து பக்காவா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இங்க வந்து இப்பதான் ஒரு 5-6 மாசம் ஆகுதா. சோ என்னோட பொண்ணுக்கும் இப்பதான் நான் ஸ்கூல் மாத்தி இருக்கேன்னா, 2வது மாத்தினால அங்க ஒன்னும் டிரான்ஸ்போர்டேஷன் பேசல. இன்னொன்னு இந்த ஸ்கூல் வந்து 12 மணிக்கு முடிஞ்சிடும். என் பசங்களுக்கு வர 2 மணி ஆகுதா. சோ அவங்க வர வரைக்கும் பயப்படுறாங்க. அவங்க போன ஒரு மாசம் ஃபுல்லா நான் தான் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சேன். அவங்களை அன்னைக்கு 12 மணிக்கு போய் ஏத்திட்டு வருது. இந்த மாசம் வந்து எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. பட் என்னன்னா பாப்பா வந்து வீட்டுல ஒண்டியா இருக்காங்க. நீங்க வந்து அம்மா இருப்பாங்களா, இப்ப இல்லையா, அதனாலயே வேலை கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கூல் வேலையில 2 வேலை எனக்கு பிடிக்காது. வீடியோ கால ஏஞ்சிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வேலை செய்யுது. பிகாஸ் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வேலைனாலேயே நம்ம இப்ப எங்கேயாச்சும் வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த வேலையை வந்து ஹாஃப் வே தான் செய்ய முடியும். ஏன்னா இங்க வந்து 12 மணிக்கு ஏத்துருமே. 12 மணிக்கு ஏத்தணும்னா நம்ம ஒரு ½ hour ஜேர்னி, 1 hour ஜேர்னினா 11-10 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வரணும். ஸோ அதனாலயே நான் வந்து இந்த கொஞ்ச நாளா உங்களுக்கு வீடியோ போறதோ இல்லை. ஐ லவ் மை நேல்ஸ். மெஹேண்டி எல்லாம் போட்டோம் எங்க அழகழகா. நம்ம எங்க வீட்டு வேலை செய்யறதுல எல்லாமே போயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டான வேலையெல்லாம் இருக்கா. சரி, நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சைவம் அப்படின்னால நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். ரொட்டி கண்டார் அவரோட கடையில தான் வாங்கினேன். இந்த கீ தோசை. கீ தோசை சுட சுட சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஆக்சுவலி இங்கே கிறிஸ்பியா தான் இருக்கு. எழுந்துதா நான் முதல்ல புக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்றாங்க, இந்த கறி தெரியுதா, அவரோட சைவ கறி அந்த தேங்காய் பால் டேஸ்ட் வரல. ஆனா நல்ல திக்கா ருசியா இருக்கு. நான் கூட முதல் சாப்பிடும் போது அது ஏதோ ஒரு அசைவ கறி அப்படின்னு நினைச்சேன். இல்ல காது சைவ கறி தான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் இவரோட இந்த சாம்பார் இருக்குல்ல, நல்ல திக்கா இருக்கும். நம்ம கடையில கூட ஏதாச்சும் ஒரு கடையில கூட ரொம்ப தண்ணியா இருக்கும், இல்லைன்னா மோஸ்ட்லி தண்ணியா தான் இருக்கும். இவரோட இந்த சாம்பார் வந்து அளவான என்ன சொல்லுவாங்க திக்கு. ரெண்டுமே என்னோட ஃபேவரட் தான். வெள்ளிக்கிழமையானா 4 வெள்ளி 50 காசை வந்து நான் ஒதுக்கிடுவேன். ஆனா எனக்கு என்னமோ நெய் தோசை ஒரு 4 வெள்ளி 50 காசு முதல் தடவை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் ஓகேதா, இந்த கறியோட விஷயம், இந்த தோசை நான் வந்து தோசை கடையை சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தோசை வந்து ஒரு மாதிரி பிடிக்கும். அதுவும் எங்க அம்மா பெஸ்ட் தோசை போடுவாங்க, தோசை இட்லி. ஆனா இவர் கடையில மட்டும்தான் நாங்க வந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். தச்சுட்லாம் ஃபிங்கர் கிராஸ். அந்த புளிப்பு தன்மை எனக்கு அந்த டேஸ்ட் வந்ததே இல்லை. இன்னொன்னு இந்த சாம்பாருக்கும் நெய் தோசை நான் ரொம்ப வாங்கவே, நெய் தோசை எப்பாச்சும் அட்லீஸ்ட்லா நெய் தோசை அறவே வாங்கிட்டேன். பிகாஸ் ஒரு அந்த நெய் டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. பட் இந்த நெய் வந்து எந்த நெய் பாய்க்கிறான்னு தெரியல. பட் நம்ம வீட்டை பாய்க்கிற நெய் மாதிரியே இருக்கும்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? How's your life all going on? Okay, darlings, I want to enjoy my breakfast. Bye. Have a great day.